கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இவ்வாறு இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரி ஆகியவற்றுடன் அவர் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து விசாரணை ஒன்றின் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் சட்ட ரீதியான காரணங்களினால் அவரால் முன்னிலையாக முடியாது என ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2006ஆம் ஆண்டு யோசித ராஜபக்ச கடற்படையில் சேருவதற்கு தேவையான குறைந்தபட்ச கல்வித் தகமையை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தும் இருந்தது. இதனையடுத்து 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய இலங்கை கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட யோசித ராஜபக்சவை பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரியில் இணைப்பது குறித்து கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்த நிலையில் அதே ஆண்டு நவம்பர் மாதம் கோரிக்கையை ஏற்க முடியும் என்று பயிற்சி கல்லூரி பதிலளித்தும் இருந்தது. அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்தவொரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலத்துக்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறியொன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. உரிய தகுதியில்லாமல் உள்வாங்கப்பட்ட இவர் அரசாங்கத்தின் சுமார் 22.2 மில்லியன் நிதியை பயன்படுத்தி பிரிட்டன் மற்றும் உக்ரைனில் பயிற்சிகளை பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேற்கண்ட விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றும் இருந்தது. அதன் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு யோசித ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியிருந்தது. இதற்கமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக ada butuh mak, nak kena. ඒ කියන්නේ ආදම්බල පත ගන්නද?
Ada butuh ini ke dia? Ada butuh ini ke dia? ඒ කියන්නේ ආදි අමලපත්‍ර ගන්නද? கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்